இப்ப ரீசெண்டா இந்த ஏப்ரல் மந்த் மோட்டோல ஒரு தரமான நல்ல ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. மோட்டோ H50 Pro தான். அந்த வரிசையில இப்ப பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போனை ஏப்ரல் 16th வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ என்ன ஸ்மார்ட் போனுன்னு பாத்தீங்க அப்படின்னா மோட்டோ G64 5G. அண்ட் இந்த மோட்டோ G64 ஸ்மார்ட் போன்ல புதுசா ஒரு ப்ராசஸரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்மார்ட் போன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராசஸர் என்ன அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போனுக்கு என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மோட்டோ G64 ஸ்மார்ட் போன் வந்து ஏப்ரல் 16th இருந்து தான் லான்ச் பண்ண போறாங்க அண்ட் பிளிப்கார்ட்ல இருந்தா வந்து சேல்ஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரெண்டு வேரியன்ட்ல கொண்டு வர போறாங்க. ஒன்னு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், இன்னொன்னு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அண்ட் மூணு கலர்ஸ்ல வந்து லான்ச் பண்ண போறோம். பிளிப்கார்ட்டோட பேஜ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஐஸ் லைலாக், அந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சில்வர் கலர்ல வந்து இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் ப்ளூ கலர், இன்னொன்னு மின் கிரீன் கலர்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேம் G54ஓட டிபிக்கல் டிசைன் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 192 கிராம்ஸ் அண்ட் இதோட திக்னஸ் வந்து 8.89 திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் அதே டிசைன் தான். ஸோ பார்க்க கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ராசஸருக்கு போலாம். ஏன்னா ப்ராசஸர் தான் வந்து இதுல ஹைலைட்டான விஷயமே. ஏன்னா வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த மீடியாடெக்கோட ப்ராசஸர் வந்து இந்த மோட்டோ G64ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராசஸர்னு பாத்தீங்க அப்படின்னா மீடியாடெக் 7025 ப்ராசஸர். லாஸ்ட் டைமே இந்த G54ல வந்து மீடியாடெக்கோட 7020 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. அதை விட இந்த மீடியாடெக் 7025 ப்ராசஸர்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடும் சரி, இதோட பவர் எஃபிஷியன்சியுமே வந்து இன்னுமே பெட்டரா தான் இருக்க போகுது. அண்ட் இதுல UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. OS பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14க்கான MyUX OS வந்து கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15க்கான அப்கிரேடேஷனுமே வந்து கூடிய சீக்கிரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்கிரேடேஷனும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் G54ல கொடுத்த அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்க போகுது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் LCD பேனல் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்க போகுது. அண்ட் இதுல 516 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ், அதுக்கப்புறம் 1080 into 2040க்கான பிக்சல்ஸோட இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசென்டான டிஸ்பிளேவா இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து போன வாட்டியே ஹைலைட்டா கொடுத்திருந்தாங்க. 6000 mAh பேட்டரி தான் கொடுத்திருந்தாங்க. இந்த வாட்டியும் சேம் பேட்டரி தான், 6000 mAh பேட்டரி. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ G64 ஸ்மார்ட் போனோட கேமரா பாத்தீங்கன்னா சேம் ஃபீச்சர்ஸ் தான், பெருசா எந்த ஒரு அப்கிரேடேஷனுமே பண்ணல. ஸோ ரியர் சைட்ல வந்து டியூயல் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்க போகுது. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார். இதை வந்து நீங்க மேக்ரோ சென்சாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டெப்த் சென்சாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபீச்சர் எல்லாமே ஓரளவு நல்ல ஃபீச்சரா தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. USB டைப் சி போர்ட், 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுல IP52க்கான வாட்டர் ரிப்பலண்ட் இருக்கு. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 14 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மோட்டோ G64ஓட ப்ரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புது ப்ராசரோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பட்ஜெட்ல தான் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க. இந்த மோட்டோ G64 ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவு வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கு. ஏன்னா இந்த 15K பட்ஜெட்டுக்கு நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல கேமரா நல்லா இருக்காது, இல்லைன்னா டிஸ்பிளே கொஞ்சம் மொக்கையா இருக்கும், இல்ல பேட்டரி கம்மியா இருக்கும். இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. ஸோ எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராம்ஸ் அண்ட் திக்னஸ் வந்து 8.6 8.88. ஸோ அது சரி அப்படி. அண்ட் இந்த